ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் சும்மா இல்லைங்க, கல்யாண வீட்டிலனா போனால் பந்தியில் வாழைக்காய் வறுவல் போடுவாங்க. அது சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு வாழைக்காயை மேலே இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் வேறு மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக தான் நம்ம கல்யாண வீடுகள்லாம் சாப்பிட்ருப்போம். இப்போ இதை உப்பு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை தண்ணி இல்லாமல் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் உப்பு தண்ணியிலே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4 பல் பூண்டு இல்லைனா 5 பல் பூண்டு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயமே ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக மிளகு, அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நாம் எடுத்து வச்சுருக்க வாழைக்காய் இதில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். வாழைக்காய் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே இல்லாமல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வாழைக்காயோட நிறம் எல்லாமே மாறி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு உள்ளே நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். போதும், இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். ஏன்னா ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணனால எண்ணெய் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கடுகு, கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவில் பச்சை வாசனையெல்லாம் போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கலருக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ரெட் சில்லி, அதாவது வந்து காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கலர் கொடுக்கும். நான் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணலை. உங்களுக்கு நல்ல லுக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்திற்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் பொடி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கும். இப்போது மிளகாய் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாய் பொடியோட வாசனை கொஞ்சம் ரிமூவ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வாழைக்காயும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோடு நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிளகாய் பொடி வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான கல்யாண வீட்டிலனா சாப்பிடக்கூடிய மசாலா வாழைக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சுட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.